பரிசுத்த ஆவியானவர் முதலாவது அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கும் போது தொட்டது பேனாவை தான் தொட்டார். ஏன்னா பேனாவில தான் எழுத முடியும். பேனாவை தொட்டார். அவங்க நாக்கு தான் பேனா. உங்களுடைய நாக்கு பேனா. உங்களுடைய நாக்க சரியா பயன்படுத்தணும். நல்ல ஆசீர்வாத சரித்திரத்தை எழுதுற பேனாவா இருக்கணும். உங்க நாக்கு உங்க எதிர்காலத்தை எழுதும். என் நாக்கு என்னெல்லாம் எழுதிச்சோ அதுதான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க நாக்குனால என்ன எழுதுறீங்களோ நாளைக்கு அதுதான் நீங்க வாழ போகிற வாழ்க்கை. உங்க பிள்ளைகளை பற்றி நல்ல எழுத்து எழுதுங்க. உங்களை பற்றி நல்ல எழுத்து எழுதுங்க. உங்க நாவினால தவறுதலா பேசிராதீங்க. கேலி கிண்டலா பேசாதீங்க. உங்க நாக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேனா ரொம்ப முக்கியம். உங்கள் நாவு மூலமா நீங்க தீர்க்க தரிசனம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்க நாக்க வச்சு உங்களோடு உங்க மூலமாவே பேசுவார். அந்த நாக்கு தான் தேவனுடைய பாஷையை பேசும், பரலோக பாஷையை பேசும். அந்த நாக்கு தூதர்களுடைய பாஷையை பேசும். அந்த நாக்கு அந்நிய பாஷைகளை பேசும். அப்படி பேசி ஜெபிக்க 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 நீங்க எழுதுறீங்க. நீங்க மட்டும் எழுதல, நீங்களும் ஆவியானவர்